ஓகே. வணக்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, விண்டோஸ் சர்வர் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி, எப்படி ஒரு சிபியு வச்சு நம்ம நெறைய கிளையண்ட்ஸ் கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து விண்டோஸ் 2016 சர்வர் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி பூட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு சர்வரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பென் டிரைவ. இப்போ நான் ஜஸ்ட்டு F1 ப்ரெஸ் பண்ணுறேன். F1 ப்ரெஸ் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ரெகனைஸ் ஆகி நமக்கு வந்து ஃபைல் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இங்கே வந்து ஆல்ரெடி நமக்கு லாங்குவேஜ்லாம் இதாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுங்க. ஓகே, இப்போ இதில் வந்து நமக்கு வந்து டெஸ்க்டாப் வெர்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு ஒரு சர்வர் வச்சுட்டு அதில் இருக்க கிளைண்ட்ஸ் எல்லாமே இது பண்ணும்போது நம்ம வந்து ஒவ்வொரு சர்வரை ஒவ்வொரு கிளைண்ட்டாக ஒவ்வொரு சிஸ்டமாக யூஸ் பண்ணுவோம். அது வந்து நமக்கு டெஸ்க்டாப்பாக இருந்தால் தான் இதாக இருக்கும். நான் வந்து இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் எவல்யூஷன் சொல்லிட்டு டெஸ்க்டாப் இதுன்னு இருக்கு இல்லைங்களா, இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே சார், இதில் வந்து நம்ம ஆன்லைன்லேயே இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஜஸ்ட் கஸ்டம். ஓகே, இதில் வந்து 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இதில் ஒரு எஸ்எஸ்டி ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது. நான் எஸ்எஸ்டியில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் அப்படியே இன்ஸ்டாலும் பண்ணலாம், இல்லை நியூ கொடுத்தும் இன்ஸ்டால் பண்ணலாம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஃபைலில் பார்ட்டிஷன் பிரிச்சுக்கும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி பிரித்து இது பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ப்ராசஸ் கொஞ்சம் நேரம் ஆகும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இது ப்ராசஸிங் முடிஞ்சு நமக்கு இன்ஸ்டால் ஆகிடும். இதில் என்ன ஒவ்வொரு டைம்ஸ் வந்து ரிமோட் ஹோஸ்டிங்கும் இதுவும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். அது இன்ஸ்டால் பண்ணால் தான் மற்ற கிளைண்ட்ஸோட இதாகும். சம்டைம்ஸ் எரர் வந்து எப்படி வரும் அப்படின்னா, 2 சிஸ்டம் கனெக்ட் ஆகும். ரிட்டன் 3வது சிஸ்டம் கனெக்ட் ஆகும்போது ஒரு சிஸ்டம் டிஸ்கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். அது எப்படி இதில் சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு ரிமோட் டெஸ்க்டாப்பில் எடுக்கும்போது நமக்கு ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வரும். அது லேன் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் இருக்கும். அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிட்டு அதுவே ரீபூட் ஆகும். நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இப்போ வந்து அங்கே நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் ஜஸ்ட் என்னோடய பாஸ்வேர்டை வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நம்ம கண்ட்ரோல் ஆல்ட் டிலீட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே பாஸ்வேர்டு கேட்கும். ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, ஓப்பன் பண்ணது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த அடாப்டர் எதுவுமே இருக்காது. இதை வந்து நான் உங்களுக்கு பென்ட்ரைவில் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஆன்லைனில் வந்து உங்களோட சிபியோட மாடல் போட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதோட லேண்ட் டிரைவர் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட மாடலுக்கு. அதை நான் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் இங்கே உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணதுமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு சைட்டில் வந்து இதாயிரும். லேண்ட் போர்ட் வந்து நமக்கு கனெக்ட் ஆயிரும். உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஐபி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து இப்போ நான் ஒரு ஐபி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா சர்வர் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஆட் அ ரோல் அண்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரிமோட் டெஸ்க்டாப் லைசன்ஸ் அண்ட் ஹோஸ்ட் இதெல்லாமே இன்ஸ்டால் பண்ண முடியும். இது இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து இதோட கனெக்ட் பண்ண முடியும். லைக் என் கம்ப்யூட்டிங் மாதிரி. நெக்ஸ்ட் வந்து அந்த G1 கிளைண்ட், அப்புறமேட்டு ராஸ்பெரி இதெல்லாமே இது யூஸ் பண்ணி இதை கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த ரோல் பேஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து கீழே வந்து உங்களுக்கு இந்த ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீஸ்ன்னு இருக்கீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ரிமோட் சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் டூல் அப்படின்ட்டுருக்கும். இதை ரெண்டையும் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இது வரும். நெக்ஸ்ட் நமக்கு இந்த இடத்துல வந்து ரெண்டு இது இன்ஸ்டால் பண்ணோம். ரிமோட் டெஸ்க்டாப் லைசன்ஸ், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஹோஸ்ட், இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதை நம்ம இது பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ரிமோட் டெஸ்க்டாப்பை நம்ம எனேபிள் பண்ணணும். ஓகே, ரிமோட் செட்டிங்ஸ் இதில் வந்து நம்ம இங்கே அலோ கொடுத்துட்டு யூசர்ஸ் வந்து நம்ம இது பண்ணணும். இது வந்து நம்ம எப்படியும் எல்லா யூசர்ஸையுமே தான் நம்ம ரிமோட்டில் இந்த ராஸ்பெரி இந்த மாதிரி இது யூஸ் பண்ணோம்னா இது பண்ண போகிறோம். நான் ஜஸ்ட் இங்கே எவ்ரி1 கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். இது எனேபிள் பண்ணால் தான் ரிமோட் டெஸ்க்டாப் எனேபிள் ஆகும். ஓகே, நம்ம இங்கே வந்து எனேபிள் பண்ணிட்டோம்.
இப்போ நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் ஆனதும் இது ரீபூட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து இது முடிஞ்சிருச்சு, இன்ஸ்டால் ஆயிடுச்சு, ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம ஜஸ்ட் இதை ரீசெட் பண்ணால் போதும். ஓகே, பட் நான் வந்து இப்போது யூசர்ஸும் க்ரியேட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறதுக்காக. ஜஸ்ட் இதில் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வரும். இங்கேயும் யூசர் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம அந்த இடத்துலையும் போய் யூசர் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் அந்த இடத்துல ஜஸ்ட்டு ஒரு 3 யூசர்ஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் யூசர்னே நான் இது வச்சுக்கிறேன். ஓகே, இங்கே வந்து நான் 3 யூசர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஜஸ்ட் இதெல்லாத்தையும் ஷட் ரீஸ்டார்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம், அந்த இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால நான் ஜஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் இது பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாமே இது பண்ணியாச்சு. இங்கே வந்து நமக்கு ரிமோட் டெஸ்க்டாப் இதுவும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும். லோக்கல் சர்வர் இதுவும் இது பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு என்னோடய 3 கிளைண்ட்டோட சிஸ்டத்தை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஜஸ்ட் நான் காட்டுறேன். ஓகே, இப்போ இது வந்து யூசர் 1 அண்ட் யூசர் 2. இது இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு வந்து எந்த எரரும் வராது. இது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இது வந்து என்னோடய பர்சனல் லேப்டாப்பு. இதில் இப்போ நம்ம ரிமோட் டெஸ்க்டாப் ஆப்ஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். நான் அந்த MSDSC ஓகேங்களா, அந்த இதை நான் இது பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோடய IP அட்ரஸ் என்டர் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த எரர் தான் நான் சொன்னேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எரர் தான் வரும். நான் உங்களுக்கு இந்த எரரை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.